சிவபெருமானுடைய திருவடியை நினைத்தால் அவர் தீவினைகளை எல்லாம் ஒழித்து அந்த உயிரை தூய்மையானதாக மாற்றி முக்தி பேரின்பத்தை கொடுப்பார். அமுதீசர், அமுதலிங்கேசர் என்பதெல்லாம் இறைவருடைய பெயர். அமுது என்றால் முக்தி, பேரின்பம். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் தீர வைத்தார். சினன் திருகு களித்துரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார். சிறந்து வானோவோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிண்டு மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். அந்த திருவடி எப்பொழுதுமே குளிர்ந்த தன்மையை உடையது. அதான் நனைந்தனைய திருவடி. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் சிவபெருமானை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சூடே தெரியாது. இன்பமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த இன்பம் எல்லா துயரங்களையும் தவிடுபடியாக்கும். இந்த வெப்பத்தை தவிடுபடியாக்காதா? நிச்சயமாக பண்ணும். நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. நல்லூரில் இருக்கக்கூடிய பெருமான் பேர் பஞ்சவர்ணேஸ்வரர். ஒரு பாட்டில் அப்பர் சொல்றார், தேற்றப்பட திருநல்லூரகத்தே சிவன் இருந்தால் தோற்றப்படச் சென்று கண்டு கொள்ளார் தொண்டர். துன்மதியால் ஆற்றினில் கெடுத்து குளத்தினில் தேடிய ஆதரை போல் காற்றினின் கடுத்து உலகெல்லாம் திரிதருவர் காண்பதற்கே. பாடலுடைய பொருள் தெள்ளத் தெளிவாக சிவபெருமான் திருக்கோவில்களிலே காட்சி தருகிறார். இன்னைக்கு ரொம்ப எளிமையாக சாமி தேரில் வர்றார். தேர் வேந்தராக, தெய்வ நான்மறைகள் பூண்ட தேராக, தெய்வ நான்மறைகள் பூண்ட தேரானாக வீதியிலே, 4வது வீதியிலே பக்தர்கள் புடைசூட, தொண்டர்கள் புடைசூட, ஆட்டம் பாட்டத்துடன், அதாவது ஆடுபவர்களுடனும் பாடுபவர்களுடனும் தொழுது வருபவர்களுடனும் அடி பாடி வருபவர்களுடனும் இப்படி எம்பெருமான் தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமான் தெள்ளத் தெளிவாக காட்சி தந்தாலும் இங்கு வராதவர்கள், நினைக்காதவர்கள் இன்னும் நிரம்ப பேர் இருக்காங்க. அதான் சொல்ற, தேற்றப்பட திருநல்லூரகத்தே சிவன் இருந்தால் தோற்றப்பட சென்று கண்டுகொள்ளார் தொண்டர் துன்மதியால். அவங்களுடைய அறிவு இன்மையினால, ஞானமின்மையினால, பக்குவமின்மையினால, தவ முதிர்ச்சி இல்லாமையினால அவங்க சாமியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. துன்மதியால் ஆற்றினில் கெடுத்து குளத்தினில் தேடிய ஆதரை போல். ஆற்றுல போட்டு குளத்தில் எவனாவது தேடுவானா? யாரும் தேட மாட்டான். அவனுக்கு பேர் என்ன? முட்டாள்னு பேர். அப்போ ஆற்றுல ஒரு பொருளை நடுவ விட்டுட்டு குளத்தில் போய் ஒருத்தன் தேடுறான்னா அவன் என்ன? அவனை போய் ஆதர்னு சொல்லுவான். ஆதர்னு முட்டாள். காற்றினின் கடுத்து உலகெல்லாம் தெரிகிறவர். காற்று போல பறக்கிறான் வேகமாக, வாயு வேகம். உலகெல்லாம் தெரிகிறவர். சிவன் பக்கத்திலே இருக்கிறார், விட்டுட்டான். எங்கெங்கேயோ போய் தேடின்னு இருக்கான். அதனால் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற கருத்து, சிவபெருமான் தேற்றத் தெளிவாக, தேற்றத் தெளிவே வேற்று விகார விடக்குடமின் உட்குடப்ப நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே அப்படின்லாம் பாடியிருக்கிறார் மாணிக்கவாதகர் சிவபுராணத்தில். அதனால் சிவபெருமான் தெள்ளத் தெளிவாக பிரத்யட்சமாக இப்போ தேரில் வரார். இந்த பெருமானை நம்ம வழிபடுவோம். அப்படி வழிபடலை அப்படின்னா நாம் முட்டாள், ஆதர். ஆற்றினில் கெடுத்து குளத்தினில் தேடிய ஆதரை போல் காற்றினில் கெடுத்து உலகெல்லாம் திரிதருவர். அந்த பெருமானை காண்பதற்கு
அப்படின்னா அவங்க வந்து ஆதருக்கு நிகரானவர். சிவபெருமான் தெளிவாக இங்கே இருக்கார். எல்லாரும் வாங்க. ஆனைக்கா அண்ணலார செழுநீர் திறன் நாதராக ஞான பேராளன் மணியார மார்பினன் பிஞ்சகன் தெய்வ நான்மறைகள் போன்ற தேரான் திருமானை காவுளான் செழுநீர் திரளை சென்று அடையுங்கள். இன்னைக்கு அவன் நம்மளை நாடி வரான், நாம் அவனை நாடி போக வேண்டாமா என்று சொல்லி அடுத்த நிலைக்கு நம்முடைய இந்த பாராயணமானது, இந்த பதிவானது இந்த திருத்தேரோட்டத்திலே சிவபிரானுடைய எத்தனை தன்மை வாய்ந்தவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு மேற்கொண்டு தொடருவோமாக. அடுத்தது நாம் அடுத்த நிலைக்கு இப்பொழுது சிவனாருடைய பொருள் சேர்ப்புகளை பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது ஆனைக்கா அண்ணலார் ஜம்புகேஸ்வரர் தேர் இப்பொழுது சுற்றி நிலைக்கு தெற்கினுடைய மூளைப்பகுதியில் நிறுதி மூளைக்கு வந்துவிட்டது. அடுத்தது அம்மன் தேர் புறப்பாடு இப்போது தொடங்கப் போகிறது. இங்கு இருக்கக்கூடிய அம்மை அகிலாண்டேஸ்வரி சிவஸ்வரூபம். பிரேக்கா
ஏங்க இவர் அப்போ தான் ஆரம்பிக்கலான்னாரு. இவர் தான் சரி.
திருச்சிற்றம்பலம். இப்பொழுது அன்னை அகிலாண்ட நாயகி திருத்தேர் இப்பொழுது புறப்பட இருக்கின்றது. சிவபிரானுக்கு என்னென்ன புகழ் உண்டோ அத்துணை புகழும் அம்மை அகிலாண்ட நாயகிக்கும் உரித்தாகும். இந்த ஆலயத்தில் ஒரு தனிப்பெரும் சிறப்பு அம்பாளுக்கு உண்டு. உலகாலும் நாயகியாக விளங்கும் வடிவேயும் மங்கை, நேரிடை மங்கை, பண்ணின் நேர்மொழி மங்கை, தையல் நாயகி என்றெல்லாம் பெயர் பெற்ற உமையம்மை கைலாயத்திலே சிவனாருடன் பார்வதி தேவிதான் இப்பொழுது அகிலாண்ட நாயகியாக உருவெடுத்து பூலோகத்திற்கு இந்த நாவலம் தீவுக்கு எழுந்தருளி சிவனை வழிபடுவதற்காக எழுந்தருளினாள். அப்படி சிவனை அன்றாடம் நினைத்து 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 பூஜை செய்து சிவபிரானாருடைய தன்மையை அனைத்தையும் பெற்று அம்மை விளங்குகிறாள். அதனால்தான் நம்முடைய ஆலயத்திலே அகிலாண்ட நாயகி சன்னதிக்கு எதிர்ப்புறத்திலே 2 நந்திகளும், சிவன் சன்னதியில் என்னென்ன பரிவாரங்கள் இருக்கிறதோ அத்தனை பரிவாரங்களும் அம்மையினுடைய சன்னதியிலும் இருப்பதை நாம் கண்டு மகிழலாம். அந்த வகையிலே சிவனாருடைய பொருள் சேர் புகழ் எப்படியோ அதே போலத்தான் அம்மைக்கும். ஆனால் அம்மை சிவபிரானுக்கு நிகரானவர். சிவஸ்வரூபமாக சிவனுடைய தன்மையை பெற்று அம்பாளுக்கும் இங்கு பூணூல் அணிவிப்பது வழக்கம். அம்பாளுடைய திருமேனியிலே பூணூல் இருப்பதை கண்டு மகிழலாம். அதனால் இங்கு அம்மை வழிபட்டால் சிவனை வழிபட்டதற்கு சமம். எனவே இத்துணை நேரமாக இங்கு இருக்கக்கூடிய சிவபிரானை பற்றி நாம் பேசினோம். அவர் வெண்ணாவல் அமர்ந்துரை வேதியன் என்று, ஆரணத்து உட்பொருள், அந்த வேதத்தினுடைய உள்ளுரை என்ன, அந்த வேத உள்ளுரை தான் சிவனாரையும் சிவனாருடைய தொண்டரையும் பாதம் நயந்து அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று பார்த்தோம். ஞானம் என்றால் அன்பு. அந்த ஈசன்பால் அன்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனை அந்த வெண்ணாவல் மரத்தை வழிபட்டாலேயே ஞானம் சித்திக்கும். அந்த ஞானத்தின் வாயிலாக அன்பு பிறக்கும் என்று பார்த்தோம். இப்பொழுது அம்மையை வழிபட்டாலும் அதேதான். அம்மையே இங்கு சிவனை வழிபட்டு ஞானம் பெற்றிருக்கிறாள். அதனால்தான் இந்த ஆலயத்திற்கு ஞானபூமி என்று பெயர், ஞானக்ஷேத்திரம் என்று பெயர். ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்றதனை அறிந்தங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோவில் செய்கின்றார் ஞானச்சார்வாம் வெண்ணாவல் என்று பெயர். இந்த ஞான தொடர்புடைய இந்த திருத்தலத்திலே இன்று நாம் நின்று கொண்டு அம்மையையும் அப்பனையும் திருத்தேரிலே கண்டுகளித்து அவனுடைய புகழை பாடி போற்றி ஆடி பாடி தொழுது சகல வாத்தியங்களையும் இசைத்து உள்ளத்திலே மகிழ்ச்சியும் பூரிப்பையும் காட்டி நாம் வழிபடுகிறோம் என்று சொன்னால் இது பூர்வ ஜென்மத்தினுடைய பலன். இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய பலன்தான் இன்று நாம் இங்கு அவரை கண்முன்னே நின்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி வழிபாட்டினுடைய பலன் என்ன அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லும் என்றால் நம்மளை பேரின்ப வடிவனாக மாற்றி வைக்கும், ஞானத்தை நல்கும். ஞானத்தை பெற்று பேரின்பத்தை பெற்று முக்தியை பெற்று சிவனுடைய 8 குணங்களையும் அடைந்து நாம் சத்து சித்து ஆனந்தம் என்ற தன்மையை பெற்று ஆனந்தமாக இருக்கலாம். ஒரே ஒரு கருத்து, எந்த நிலையிலும், அதாவது கட்டுண்ட நிலையிலும் கட்டு நீங்கிய நிலையிலும் உயிரானது சிவனுக்கு அடிமையே. சிவ சமமாகாது, ஆனால் சிவனுடைய தன்மைகளை பெறும். அதுதான் ஞானியருடைய நிலை. அந்த ஞான நிலையை நாம் எட்டி பிடிக்கலாம். இப்பொழுது சிவனுடைய அந்த பரத்துவத்தை பாடல்கள் மூலமாகவும் புராணத்தின் மூலமாகவும் கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது மூவர் பாடிய திருமுறைகளை பாடி மகிழ்வோமாக. அந்த பாடலை பாடி நீங்கள் அதை கேட்டு அந்த திருத்தேரினை, அம்மனுடைய திருத்தேரினை, திருத்தேர் ஓலக்க காட்சியை கண்டு களிப்பீர்களாக. முதலிலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருமுறைகளை பாடி கேட்போம். திருச்சிற்றம்பலம். விண்ணவர் போற்றிசை ஆனைக்காவில் வெண்ணாவல் மேவிகமை பொருளை நன்னிகுறைந்து முன் வீண்டெழுந்து நாற்கோட்டு நாகம் பணிந்ததுவும் அண்ணல் கோற்றெங்கண் அரசன் செய்த ஆண்மையும் அஞ்சொற்தொடையில் வைத்து பன்னுரு செந்தமிழ் மாலை பாடி பரவி நின்றே தினர் பான்மையினால் பரவி
பொருள். தேவர்கள் எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து புறப்பட்டு இந்த ஆனைக்காவுடைய ஆதியாரை, ஆதிப்பெரும் செல்வரை, வெண்ணாமலமன்றை வேதியனை, பொய்யேதுமில்லாத மெய்யனை, பரசுதர பாணியனை, பச்சாதாபேஸ்வரரை வழிபடுவதற்காக விண்ணுலகத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அந்த விண்ணவர்கள் எல்லாம் போற்றி செய்திருக்கிறார்கள். ஆனைக்காவில் விண்ணவர் போற்றி செய்ய ஆனைக்காவில் வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருள். சிவபெருமானுக்கு என்ன பேரு? வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருள். நன்னி இறைஞ்சி, நன்னி என்ன அர்த்தம்? விருப்பமுற்று ஆர்வத்தோடு கும்பிடணும். இறைஞ்சி அவரை கருணையாளன்னு சொல்லி தொழுது பணிவோடு வணங்கணும். முன் வீழ்ந்து எழுந்து அவர் முன்னால் அவரை பார்த்த உடனே கீழே விழுந்துடணும். அவரை எழணும், மீண்டும் விழணும், எழணும், இப்படியே பண்ணணும். அவங்க பிடித்தவர்களை பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்களை கட்டி பிடிப்போம், திருப்பி விலகி நிற்போம், கட்டி பிடிப்போம், இல்லை காலில் விழுந்து பெரியவர்களாக தான் வணங்குவோம். சார், ஐயா, குருநாதரே, உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, தொட்டு தொட்டு கும்பிடுவோம். அதுதான் இங்கே செஞ்சார். யார் செஞ்சது? வெள்ளையான மண்ணிற்கு 5 அறிவுடைய நாற்கோட்டு நாகம், 4 கொம்புடைய வெள்ளையானை விருப்பத்தோடு, நன்னி விருப்பத்தோடு இறைஞ்சி பயபக்தியுடன் முன் வீழ்ந்து, சிவனார் முன்பு கீழே விழுந்துதான், பிறகு எழுந்துதான். இது நாற்கோட்டு நாகம், 4 கொம்புடைய வெள்ளையானை. நன்னி இறைஞ்சி முன் வீழ்ந்தெழுந்து நாற்கோட்டு நாகம் பணிந்ததும் அண்ணல் கோச்சங்கன் அரசன் செய்த ஆண்மையும், இந்த யானை பணிந்ததையும் வீழ்ந்ததையும் பிறகு கோச்சங்கன் அரசன் கட்டிய அந்த கோவிலையும் பற்றி திருஞான சம்பந்த பெருமான் அவர் பாடியருடைய திருப்பதிகத்திலே இந்த கருத்தை உள்வைத்து பாடுகிறாராம். அஞ்சொற் தொடையில் வைத்து, அழகான சொற்களால் கோக்கப்பட்ட மாலை தொடையில் வைத்து, பதிகத்திலே வைத்து 10 பாடல்களை கொண்டது ஒரு பதிகம். அஞ்சொற் தொடை, அழகிய தமிழ் சொற்களால் கோக்கப்பட்ட மாலை அஞ்சொற் தொடையில் வைத்து பன்னுரு செந்தமிழ் பண்பொருந்த இசை பாடிய, பண்பொருந்த இசை, அந்த இசையிலே பாடி அருளிய பதியங்கள் இந்த திருவானைக்கா திருப்பதியங்கள். பன்னுரு செந்தமிழ் மாலை பாடி, செந்தமிழ் மாலைன்னு பேர் இருக்கு. செம்மையான தமிழ், திரண்ட செம்மை, முக்தியை தரக்கூடிய தமிழ். அதை பாடினார், பரவினார், இடைவிடாது பாடினார், இடைவிடாது ஏற்றினார். பாடினார்னா வாயால் பாடுவது, பரவினார்னா இடைவிடாது விடாமல் பாடிட்டே இருக்கார். பன்னுரு செந்தமிழ் மாலை பாடி பரவி நின்று ஏற்றினர். பரவி நின்று, பரவின இடைவிடாது, நின்றுனா பொருந்தி, ஏற்றினர்னா வாயால, சிந்தையால, சொல்லால, வாக்கால, பான்மையினால் அவருக்கே உரிய முறையில் அந்த பதியத்தை பாட கேட்போம். திருச்சிற்றம்பலம். மழையார் மிடரா மடுவாள் உடையாய் உழையார் கரவா உமையாள் கனவா விழவாரும் வெண்ணாவலின் மேவிய அழகா எனுமா இழையாள் அவளே கொலையார் கரியன் நுரி மூடியனே மலையார் சிலையா வளைவித்தவனே விளையால் என்னையாளும் வெண்ணாவலுள்ளாய் நிலையாய் அருளாயனும் நேரிழையே. கொல்லும் தன்மை உடைய யானையினுடைய தோலை உரித்து போர்த்தவன் ஆனைக்கா அண்ணல். மலையே சிலையாக வளைப்பித்தவன் சிவபிரான். மேருமலையே வில்லாக வளைத்தவன். மலையார் சிலையா, சிலைனா வில்லு, மலைனா மேருமலை, வளைவித்தவனே விலையால் என்னை ஆளும் வெண்ணாவல் உள்ளாய். அந்த சாமி எங்க இருக்கார்? வெண்ணாவல் மரத்தின் கீழே இருக்கார். நிலையாய், நிலை பெற்று இருக்கிறார். அருளாய், எனக்கு அருள்வாயாக, எனக்கு அருள்வார் எனும் ஆயிழையே. தன்னை பெண்ணாக பாவித்து சிவனாரை ஆண்மகனாக பாவித்து இந்த பாடல் முழுவதும் இருக்கும். 3வது பாட்டு. காலால் உயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு நெய்யாடிய பால் வண்ணனே வேலாடு கையாயம் வெண்ணாவலுளாய் ஆளார் நிழலாரெனும் ஆயிழையே. அருமையான பாடல். காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா மார்க்கண்டேயர்கோசரம்
யமனையே காலால் உதைத்தார் சிவபெருமான். காலால் உயிர், காலால் சிவபெருமான் தன்னுடைய காலால் உயிரை, யாருடைய உயிரை? மார்க்கண்டேயனுடைய உயிரை காலனிடத்திலிருந்து, யமனிடத்திலிருந்து காப்பாற்றினார். காலால் உயிர், காலனை வீடு செய்தாய், யமனையே வீடு செய்தாய், அவன் அழியும் வண்ணம் செய்தாய். பாலோடு நெய்யாடிய பால்வண்ணன். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது பால், நெய். சொல்கிறார், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செயலுற்றார். நெய்யும் பாலும் கொண்டு ஆட்டி நினைந்திலர், பொய்யும் பொக்கமும் போக்கி புகழ்ந்திலர். ஐயன் வெய்ய ஒழுநிற வண்ணனை மெய்யை காணலுற்றார் அங்கிருவரே. அப்பருடைய பாடல். முதல்ல சொன்னது சுந்தரருடைய பாடல். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செயலுற்றார், சுந்தரருடைய பாடல். இப்போ சிவபெருமானுக்கு இங்கே எப்படின்னா, பாலோடு நெய்யாடிய பால்வண்ணன். சாமிக்கு இன்னொரு பேர் தெரிஞ்சுக்கங்க. ஆனைக்கா அண்ணலாருக்கு இன்னொரு பெயர் பால்வண்ணன். வேலாடு கையாய், சாமி திருக்கை கரத்தில் வேல் ஏந்திருக்கிறார். என்ன வேல்? மூவிலை வேல், மூவிலை சூலம், அதான் வேல்னு சொல்லியிருக்கு. வேலாடு கையாய், கையில் வேல் வச்சிருக்கிறார். எதுக்கு? மும்மலத்தை அழிப்பதற்கு. மூவிலை சூலம், மும்மலங்களை அழிப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆணவம் கண்மம் ஆய். எம் வெண்ணாவல் உள்ளாய், அந்த சாமி எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்கிறார். வெண்ணாவல் மரத்தின் கீழே ஜம்பு நாயகரா. ஆளார் நிழலாரெனும் ஆயிழையே, ஆளின் நிழற்கு, ஆலமரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தியாகவும், அதான் குரு வடிவமாக இருக்கிறாராம். அம்பாளுக்கு உபதேசம் செய்யக்கூடிய குருவாக இருக்கிறார். அந்த அம்மை தான் ஞான வடிவம் பெற்று இப்போ எழுந்தருளி வருகிறார்கள் தேரிலே. ஞான சொரூபிணியாக, ஞானத்தை ஞான வடிவமாக, ஞானத்தையே தன்னிடத்திலே அடக்கி கொண்டு, தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு, தன் அகத்திலே வைத்துக்கொண்டு, ஞான மேனியாக, ஞான வடிவமாக நம்மையெல்லாம், நமக்கும் அந்த ஞானத்தை வழங்குவதற்காக எழுந்தருளி வருகிறார். ஏற்கனவே சொன்னேன், நாற்கோட்டு நாகம் பணிந்ததை 4வது பாடல்லையும், கோச்சங்க நரசன் செய்த ஆண்மையை 5வது பாடல்லையும் சொல்றார் ஞானசம்பந்தர். சுரவ கொடி கொண்டவன் நீரதுவாய், ரிஷபக்கொடி உரநெற்றி விழித்த எம் உத்தமனே. சிவன் நெற்றிக்கண்ணை விழித்து உத்தமனா இருக்கிறார். அவர் பேர் உத்தமன். பால்வண்ணன்னு பார்த்தோம், இப்போ உத்தமன்கிற பேரை தெரிஞ்சுக்கிட்டோம். சிவனுக்கு இன்னொரு பேர் உத்தமன். சுந்தரரே சொல்றார் ஒரு பதியத்தில், சிவனுக்கு பேர் உத்தமன். மலைமடந்தை விளையாடி விளையாடு கரத்தால் மகிழ்ந்து அவள் கண் புதைத்தலுமே வல்லிருளாய் எல்லா உலகு உடன் தான் மூட இருளோடும் வகை நெற்றி ஒற்றை கண் படைத்துகந்த உத்தமன். அந்த உத்தமன் யாரு? நெற்றிக்கண் படைத்துகந்த உத்தமன். அதான் உரநெற்றி விழித்தயம் உத்தமனே. ஞான சம்பந்தன் அதையே சொல்றார். விரல் மிக்க கரிக்கு, யானை வழிபட்ட செய்தியை சொல்றார். அருள் செய்தவனே, வீரம் மிக்க யானை, அது வழிபட்டிருக்க வெள்ளை யானை. அறம் மிக்கது வேணும் என இளையே. சிவன் அற வடிவினன், நீதி வடிவினன். அவருடைய யானைக்கு மோட்சம் கொடுத்தார். அன்பு, அவருடைய அன்பு வெள்ளானை வில்லா அன்பு. அருமையான ஒரு கருத்து. யானையினுடைய அன்பு பிளவில்லா. நம்முடைய அன்பெல்லாம் எப்படி இருக்கு? அது நம்மளே கேட்டுட்டு பதிலை தெரிஞ்சுக்க வேண்டியதான். நரியார்தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளு முழ்கி. நமக்கு இருக்கிறது நரியார்தம் கள்ளம். அதாவது காட்டில் நரி என்ன பண்ணுது? நரி இருக்கு, சிங்கமும் இருக்கு. சிங்கம் வந்து சிங்கம் சாப்பிட்டு முடிஞ்ச அளவு சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போயிடுது. பின்னாடி நரி வந்து சிங்கம் வைத்த மிச்சத்தை அது சாப்பிடுது. அது பேசாமல் சாப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுது? எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு இந்த மானை நான் தான் வேட்டையாடினேன்னு பொய் சொல்லுது. அப்போ அதுகிட்ட என்ன இருக்குது? கள்ளம் இருக்குது. கள்ளம்னா என்ன? வஞ்சனை, பொய். தான் வேட்டையாடாததை தான் சிங்கம் வேட்டையாடினதை தான் வேட்டையாடியதாக சொல்லி அறை கூவியது. அப்போ கள்ளம் இருந்தது, பொய் இருந்தது. அந்த பொய் தான் நமக்கிட்டே இருக்குது. எல்லா காரியத்தையும் செய்து தருபவன் சிவபெருமான். ஆனால் அப்படி சொல்லாமல் நான் தான் செஞ்சேங்கிறோம். அங்கே ஆணவம் வந்துடுது. அப்போ என்ன நமக்கு போனோம்?
கள்ளம் போகணும், பொய் போகணும். அந்த கள்ளமில்லாத பொய்யில்லாத ஒரு ஜந்து யானை. அதான் அறம்மிக் கதுவெனும் என் ஆயிழையே. அந்த யானை அன்பு வில்லாத அன்பு, பொய்யில்லாத அன்பு. சாமியே இங்கே பொய்யேதும் இல்லாத மெய்யன். யானையினுடைய அன்பு பொய்யில்லாத அன்பு. அந்த அன்பு நமக்கு வேணும். அந்த அன்பை வழங்குபவர் ஞானச்சார்பாம் வெண்ணாவல். அந்த ஞானச்சார்பாம் வெண்ணாவல் உடனே கூட நமக்கு அன்பு வந்து நலம் வந்து நம்மை அடையும். இப்போ பாருங்கள் அந்த பாட்டை. அடுத்த பாட்டுக்கு போவோம். செங்கண் பெயர் கொண்டவன் செம்பிகர்கோன். செங்கண்ணு பெயர் வச்ச அம்மா குழந்தைக்கு, கமலபதி தாயார் பிறந்த குழந்தைக்கு செங்கண்ணு வச்சா. அவன் யார்? அவர் யார்? செம்பிகர்கோன், சோழராஜா. செம்பிகர்கோன் அங்கன் கருணை. அழகான கண். அந்த கண் யாருடைய கண்? சிவபெருமானுடைய நெற்றிக்கண். அந்த செக்கரிடம் சடைக்கூத்தருடைய நெற்றிக்கண் தான் குழந்தையாக வந்தது. சிலந்தியார் தான் ராஜாவாக வந்தார். அப்போ சிலந்தியினுடைய கண்களும் செக்கரிடம் சடைக்கூத்தருடைய கண்களும் தான், நெற்றிக்கண்ணும் தான் கோச்சங்க சோழ நாயனாராக அந்த கண்ணில் வந்தது. அந்த கண்ணுங்கிறது கருணை. சிலந்தி கருணையோடு பார்த்ததுனால தான் வலை பின்னிச்சு. அந்த கண்ணு தான் கருணை. சிவனும் கருணையாளன். அதனால் அந்த கண்ணு தான் சிவபெருமானுக்கும். அந்த கருணையுடைய கண்ணு தான் இந்த குழந்தைக்கும் வந்தது. அப்போ சிலந்தியார் யார்? சிலந்தியினுடைய கண்கள் அருட்கண்கள், கருணையுடைய கண்கள். சிவபெருமானுடைய கண்களும் அருளுடைய கருணையுடைய கண்கள். அந்த சிவபெருமானுடைய கண்கள் தான் அந்த ராஜாவுக்கும் வந்தது. சிலந்தி தான் ராஜாவாக வந்தார். அதே அருட்கண்கள். செங்கண் பெயர் கொண்டவன் செம்பிகர்கோன் கருணை. அம்னா அழகு, அம்கண்ணா அழகான கண். கருணை பெரிதாயவனே. ரொம்ப பெருசாக இருக்கான் யாருக்கு? ராஜாவுக்கு. அதனால தான் அவர் மிக்க பெரும் செல்வங்கள் விருப்பினால் மிக அமைத்தார். அந்த விருப்பம் எப்படி இருக்கு? அளவு கடந்து இருக்கு. மிக்க பெரும். மிக்கனாலே பெருசு, நிறைய, நிரம்ப. பெரும்னா அளவிற்கு அதிகமாக செல்வங்கள். சாமியே செல்வர் தான். அவருக்கு ஏற்று நம்ம செல்வத்தை கொடுக்க போகிறோம். இருந்தாலும் அன்பு தான். விருப்பினால் மிக விருப்பத்தோடு அமைத்தார். அங்கன் கருணை பெரிதாயவனே வெங்கண் விடையாய். அந்த ரிஷபமும் பாருங்க, அப்படியே கோபமாக பார்க்குதான். யாரை பார்க்குதான்? பொய் சொல்பவர்களை பார்த்தா கோபமாக பார்க்கும். சிவ வழிபாடு செய்யாதவர்களை பார்த்தா அது முறைக்கும். அதான் வெங்கண் விடையாய், கோபம் கொண்ட ரிஷபம். யாரை பார்த்தா கோபப்படும்? சிவபெருமான் மீது பக்தி செலுத்தாதவர்கள் மீது. சிவ பக்தர்களுக்கு யாராவது இடையூறு இயற்றினால் அவர்கள் மீது, சிவபெருமானுடைய தொண்டர்கள் மீது கருணை பார்வை பார்க்கும். வெங்கண் விடையாய் எம் வெண்ணாவல் உள்ளாய். அந்த சாமி எங்கேயுமே இல்லை. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேருளி பவள வெற்பன. கொள்ளு மாமலையால் உடன் கூட வீற்றிருந்த வள்ளல். அந்த வள்ளல் எங்கே இருக்கார்? வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேருளியா, ஞானச்சார்பாம் வெண்ணாவல்ல ரிஷபாரூடரா, எருதி ஏறியவரா, பசுவுகந்து ஏறியவரா, பண்ணின் நேர்மொழி மங்கை பங்கினன் ஆகிய அண்ணல் ஆகிய ஆணைக்காவுடைய ஆதியாரா. இப்போ தேரில் பவனி வந்து இப்போ அம்பாள் சிவனாகவே தேரில் பவனி வராங்க. இதை நம்ம கண்டு கழித்து அருளை பெற வேண்டாமா? இது கிடைத்தற்கரிய பாக்கியம். இந்த பிறவியே ஒரு பாக்கியம். அந்த பிறவியிலே இன்றைய நாள் மிகப்பெரிய
ஆடையாக போர்த்தவன். புள்ளித்தோளாடை புண்பது நாகம். புள்ளித்தோல் ஆடை, புலியின் தோல் தான் ஆடை. இப்படியாக சடையாய், சடை என்பது சர்வஜத்துவம், முற்றறிவு. பிறையாய், கருணையாளன். வென்றாய் புறமூன்றை, நகையினால் மூர்க்கர் புறமூன்று மெறி செய்தவர். வெண்ணாவல் உள்ளே நின்றாய். இத்தனை பண்ணன சாமி எங்க இருக்கிறார்? வெண்ணாவல் உள்ளே நின்றாய். அந்த நாவல் மரத்துக்குள்ள இருக்காருங்க. அந்த நாவல் மரத்துக்குள்ள இருக்கிறவர் யார்? ஞான வள்ளல், ஞான பேராளன். அவர்தான் குன்றில் இருப்பவர், குன்றே அமர்ந்தவர். குன்றே அமர்வாய், புலியந்தன் தோளுடையாய், சடையாய், பிறையாய், புறமூன்றை வென்றவர். அவர்தான் வெண்ணாவல் உள்ளே நின்றாய். அடுத்த பாட்டு. மலையன்றெடுத்த அரக்கன் முடி தோள் தொலைய விரலூன்றிய தூமழுவா விளையால் என்னையாளும் வெண்ணாவலுள்ளாய் நல்காய் எனும் ஆயிழையே ஏ தருணாரணன் நான் முகனும் அருவா வெறுவா அழலாய் நிமிந்தாய் விரவாரும் வெண்ணாவலுள் மேவியம் அறவா எனும் ஆயிழையாளவளே ஏ நாரணனும் நான்முகனும் காணாத உண்மை, வெண்ணாவல் உண்மை. அருவா வெறுவா அழலாய் நிமிர்ந்தாய். அந்த அருவ வடிவினன், அருவுருவ வடிவினன், உருவ வடிவினன், இப்படி மூன்று வடிவமாக இருந்தும் அழல் போல நிமிர்ந்தவன் சிவபெருமான். தழலது உருவத்தான். தழல்னா நெருப்பு. கனல் போல் மேனி செய்யான். கனல்னால நெருப்பு. சாமி நீர் சிறுநீர் திரள் நாதர் கனல் போல் மேனி செய்யானாகவும் தழலது உருவத்தானாகவும் காட்சி தந்தாராம். அருவா வெறுவாழலாய் நிமிந்தாய் விரவாரும் வெண்ணாவலுள் மேவியம் அறவாயனும் ஆயிடையாள் அவளே. புத்தர் பலரோடு அமன் பொய்த்தவர்கள் ஒத்த உரை சொல் இவை ஓரகில்லார் மெய்த்தேவர் வண்ணங்கும் வெண்ணாவலுள்ளாய் அத்தா அருளாயனும் ஆயிழையே. இங்க ஒரு பாட்டில் ஒரு கருத்து சொல்றார். புத்தர் சமணர்கள், சாக்கியர்கள். புத்தர் பலரோடு அமன், அமன்னா சமணர்கள், புத்தர்னா சாக்கியர்கள். அவங்க தான் பொய் சொல்பவர்கள், சிவனை வழிபடாதவர்கள். ஒத்த உரை சொல் இவை ஓரகில்லார். அவங்க சொல் எல்லாம் ஒத்தே இருக்கும், ஒரே பொருளை குறிக்கும். அதாவது சிவனை வழிபடாதவர்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மெய்த்தேவர் வணங்கும் இந்த சிவபெருமான யார் வணங்குவாங்கன்னா உண்மையாக இருக்கிறவங்க தான் வணங்குவாங்க. அதாவது பொய்யேதும் இல்லாத மெய்யன பொய்யாத வாய்மையால் தான் பொடி பூசி போற்றி செய்து பூஜை செய்வார்கள். அதனால மெய்த்தேவர் வணங்கும் உண்மையான தேவர் தான் சிவனை வணங்குவாங்க. மெய்த்தேவர் வணங்கும் வெண்ணாவல் உள்ளாய். வெண்ணாவல் வெண்ணாவல் அமர்ந்துரை வேதியனை வணங்குபவர்கள், பொய்யேதும் இல்லாத மெய்யனை வணங்குபவர்கள், பொய்யாத வாய்மையர்கள், பொடி பூசுபவர்கள், பூஜை செய்பவர்கள். அவங்க ஒத்த பொய் இருக்காது. அத்தாருளாயனும் ஆயிழையே. அத்தானா அப்பா. என் தந்தை போன்றவனே எனக்கு அருளாய். கடைசி பாட்டு. வெண்ணாவலமந்து உரை வேதியனை கண்ணார் கமல் காழியர்த்தம் தலைவன் பண்ணோடிவை பாடிய பத்தும் வல்லார் விண்ணோர் அவர் ஏத்த விரும்புவரே. ஏ ஆ
அப்போ வெண்ணாவல் அமர்ந்துரை வேதியனை கண்ணார் கமல் காழியர், கண்ணார் கமல் காழியர் தம் தலைவன் சீர்காழி தலைவர் ஞானசம்பந்தர், காழிப்பிள்ளையார் பண்ணோடி வை பாடிய 10 வல்லார். யார் ஒருவர் பண் பொருந்த இந்த 10 பாடல்களையும் பாடுபவரோ கேட்கிறார்களோ விண்ணோர் அவர் ஏற்ற. விண்ணவர்கள் வணங்குவாங்களாம். விண்ணவர்கள் தான் ஆனைக்கா அண்ணலை வழிபட்டாங்க. அந்த விண்ணவர்கள் ஆனைக்கா அண்ணலாருடைய பாடும் பக்தர்களையும் வழிபடுவார்கள். விண்ணோர் அவர் ஏற்ற விரும்புவரே. இதுதான் இந்த பதிகத்தினுடைய விளக்கமும் இந்த பாடலும். அடுத்தது வானைக்காவில் வெண்மதி பதிகம், கௌசிகப்பன் திருவிராகம், அதையும் பார்ப்போம். வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆகினான். ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. வானைக்காவில் வெண்மதி, வானத்தை தழுவக்கூடிய வெண்மதி சந்திரன். மல்கு புல்கு வார்சடை, அவருடைய சடையில் தழுவி போகுது வெண்மதி. மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி, அம்பாளுடைய மொழியானது தேனினும் இனியதான். தேனைக்காவில் இன்மொழி, தேனை தழுவிய மொழி, தேனை ஒத்த திருமொழி. தேவி, அந்த யார் அந்த தேவி? அதான் அகிலாண்ட நாயகி. வடிவேயும் மங்கை, பண்ணின் நேர்மொழி மங்கை, இப்படிலாம் அம்பாளுக்கு பேர். அந்த பண்ணின் நேர்மொழி மங்கை தான் இப்போ அகிலாண்ட நாயகியா, நேரிழை மங்கையா, வடிவேயும் மங்கையா, தையல் நாயகியா பவனி கொண்டிருக்கிறார்கள். தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகமாயினான். ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. ஆனைக்காவில் அண்ணலை ஜம்புநாயகர் அபயமாக வாழ்பவர். அம்பாள் அபயமாக வாழ்ந்தா, நாமளும் அவர் அபயமாக வாழணும். ஏனைக்காவல், எந்த காவலும் தேவையில்லை. வேண்டுவார்க்கு, காவல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, துணை வேணும்னு நினைப்பவர்களுக்கு, உண்மையான உற்ற துணை, உறுதுணை, தோன்றும் துணை, தோன்றா துணை, நற்றுணை, வடித்துணை, இப்படி எல்லா துணையாகவும் அம்பாள் இருப்பார். சிவனும் இருப்பார். அம்மையப்பரா சிவபெருமான், மாதுரு பாகரா, பண்ணின் நேர்மொழி மங்கை பங்கினன் ஆகிய அண்ணலாகிய ஆனைக்காவுடைய ஆதியார் நமக்கு நற்றுணையாகவும் வழித்துணையாகவும் உற்ற துணை, உறுதுணை, தோன்றும் துணை, தோன்றா துணை, நற்றுணை, வழித்துணையாக இருப்பார். சேருபட்ட தன்வயல் சென்று சென்று சேனுலாவு ஆறுபட்ட நுந்துரை ஆனைக்காவில் அண்ணலார் நீருபட்ட மேனியார் நிகரில் பாதம் ஏத்துவார் வேறுபட்ட சிந்தையார் விண்ணிலன்ன வல்லரே. தாரமாய மாதராள் தானோர் பாகம் ஆகினான் ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. ஏ தாரமாய மாதராள்,
அதாவது கைலாயத்தில் இருக்கிற பெரும் என்னும் வண்ணம் வல்லவர்க்கு ஏதமொன்றும் இல்லையே. வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்ட சீர்மை கொள்கண்டன் வெய்யதி மாலையாடு காதலான் கொய்யவிந்த நான் மலர் கொன்றை துன்று சென்னி எம் ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே. நானுமோர்வு சார்வு முன் நகையும் முத்தும் நன்மையும் பேணுராத செல்வமும் பேச நின்ற பெற்றியான் பாரும் விண்ணும் கைதொட பாயும் கங்கை சென்றடை ஆரம் நீரோடேந்தினான் ஆனைக்காவு சேர்மினே. மைகொள்கண் மாலையாடு காதலான் கொய்யவிண்ட நான் மலர் கொன்றை தொன்று சென்னி எமையன் மேக பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே. நானுமோர்வு சார்பும் நகையும் நன்மையும் பேணுராத செல்வமும் பேச நின்ற பெற்றியான் ஆணும் பெண்ணும் ஆகிய ஆனைக்காவில் அண்ணலர் காணும் கண்ணும் மூன்றுடை கரைகொள் மடர நல்லனே. கூறுமாலை நண்பகல் கூடி வல்ல தொண்டர்கள் பேருமூரும் செல்வமும் பேச நின்ற பெற்றியான் பாரும் விண்ணும் கை தொழ பாயும் கங்கை செஞ்சடை ஆரம் நீரோடேந்தினான் ஆனைக்காவு சேர்மினே. புன்னமல்கு தாமரை போதுதாது வண்டினம் அன்னமல்கு தண்டுரை ஆனைக்காவில் அண்ணலை பண்ண வல்ல நான் மறைப்பாட வல்ல தன்மையோர் முன்னவல்லர் மொய்கடல் துண்ணவல்லர் வினையே. ஓனொடுண்டல் நன்றன ஓனொடுண்டல் தீதன ஆனதுண்டரன்பினால் பேச நின்ற தன்மையான் வானொதொன்று சூடினான் வாய்மையாக மன்னி நின்று ஆனோடு அஞ்சு மாடினான் ஆனைக்காவு சேர்மினே. கையில் உண்ணும் கைகளும் கடுக்கள் தின்கடுக்களும் மெய்யை போர்க்கும் பொய்யரும் வேத நெறிகை அருகினார் கைகள் பாகம் ஆயினான்
தடலதுருவத்தானுங்கள் ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே ஏ உயிர்கள் தோற்றம் வானொடும் ஆழியானும் காண்கிலார் ஆனைக்காவிலன்னலை காழி ஞான சம்பந்தம் கருதி சொன்ன பற்றிவை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே ஏ ஏ இப்படி அடுத்ததாக கூடற் செதுக்கம் என்ற பதிகம் திருஞான சம்பந்த பெருமானார் அருளி செய்யப்பட்டது. அந்த பதிகம் வருமாறு: பழம்பஞ்சுரம் பண் பழம்பஞ்சுரம் சங்கராபரணம் ராகம். மன்னதுண்ட ஹரி மலரோன் காண வெண்ணாவல் விரும்பு மகேந்திரரும் கண்ணது வாங்கிக கையிலையாரும் அண்ணல் ஆரூராதி ஆனைக்காவே. ஐயா ரெக்கார்டு வருதுங்களா? வெண்ணாவல் விரும்பு மகேந்திரரும் கண்ணதோங்கிக கையிலையாரும் அண்ணல் ஆரூராதி ஆனைக்காவே. வந்து மாலயனவர் காண்பறியார் வெந்த வெண்ணி மகேந்திரரும் கண்டவார் சடைவுடை கையிலையாரும் அந்த நாரூராதி ஆனைக்காவே. மாலயம் தேடிய மகேந்திரரும் காலனை உயிர் கொண்ட கையிலையாரும் வேலையதோங்கும் வெண்ணாவலாரும் ஆலையார் ஆனைக்காவே. கருடரு கண்டத்தையும் கையிலையாரும் அருளல் ஆரூராதி ஆனைக்காவே. ஏ மதுசூதனன் நான்முகன் வனங்கரியார் மதியது சொல்லிய மகேந்திரரும் கதிர்முனை பொங்கிய கையிலையாரும் அரியன் ஆரூராதி ஆனைக்காவே. சக்கரம் வேண்டும் மால் பிரமன் காண
மிக்கனன் கையிலை நன்மகேந்திரரும் தக்கனை தலையறி தடலுருவ அக்கனி அவராரூர் ஆணைக்காவே மதுசூதனன் நான் முகன் வனங்கரியார் மதியது சொல்லிய மகேந்திரரும் கதிர்முலை புல்கிய கையிலையாரும் அடியன் ஆரூர் ஆதி ஆணைக்காவே சக்கரம் வேண்டும் மால் பிரமன் காணா மிக்கவர் கையிலை நன்மையேந்திரரும் தக்கனை தலையறி தழலுருவ அக்கனி அவராரூர் ஆணைக்காவே கண்ணனும் நான் முகன் காண்பறியார் வெண்ணாவல் விரும்பு மகேந்திரரும் கண்ணப்பர் கருள் செய்த கையிலே எங்களண்ணல் ஆரூர் ஆதி ஆணைக்காவே கடல் வண்ணன் நான் முகன் காண்பறியார் தடவரை அரக்கனை தலை நெறித்தார் விடமதுண்ட எம்மகேந்திரரும் அடல் விடையாரூராதி ஆணைக்காவே ஆதிமால் அயனவர் காண்பறியார் வேதங்கள் துதி செய்யும் மகேந்திரரும் காதிலோர் குழையுடை கைனையாரும் ஆதியாரூர் எந்தை ஆணைக்காவே அறிவிலமன் புத்தர் அறிவு கொள்ளேன் பெரியமான் கரத்தாரூர் மகேந்திரரும் மறிகடலோனயன் தேடத்தானும் அறிவரு கையிலையோன் ஆணைக்காவே அறிவரு கையிலையோன் ஆணைக்காவே ஏனமாலயன் அவர் காண்பறியார் காணமார் கையிலை நன்மையேந்திரரும் ஆனகாரூராதி ஆணைக்காவை ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லுமே ஏ திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதிகங்களை ஓத கேட்டோம்.